மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்ட ராமநாதன் அர்ஜுனா. கொழும்பு யுலிகிய கிளப் வசந்த கொலை விவகாரம். ரணிலுக்காக அமைச்சு பதவியை தியாகம் செய்ய தயாராகும் பிரதான அரசியல்வாதி. போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் 47 பேருடன் இடமாற்றம். 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வர்த்தமானி ரத்து. மஹிந்த தேசப்பிரியவுக்கும் ஈஸ்வரபாதம் சரவணபவனுக்கும் இடையே சந்திப்பு. பங்களாதேஷ் வன்முறை இலங்கையின் நாடாளுமன்றில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக இருந்த மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா பேராதனை வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்டுள்ளார். அண்மைய நாட்களாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக இருந்த மருத்துவர்களது குறைபாடுகள் தொடர்பாகவும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாகவும் பல்வேறு தகவல்களை அர்ஜுனா வெளிக்கொணர்ந்தார். எனினும் குறித்த விடயங்கள் தொடர்பில் எந்தவித விசாரணைகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அத்தியட்சகராக ராமநாதன் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு சேவைகளை இலகுபடுத்தியும் வசதிகளை ஏற்படுத்தியும் கொடுத்திருந்தார். அவர் பிரதேச மக்களின் மனங்களில் இடம் பிடித்திருந்த நிலையில் அவருக்கு பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டமையால் மக்கள் பெரும் ஏமாற்றமடைந்துள்ளனர். இது தொடர்பில் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா, சுகாதார அமைச்சு தனது மருத்துவ நிர்வாகத்தை பறித்து பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக தரமிறக்கியுள்ளது. சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாக நான் கருதுகின்றேன். திணைக்கள விசாரணைகள் இன்னும் முடியவில்லை. இதேவேளை ரத்தம் தோய்ந்த உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்துள்ள நிலையிலும் எமது மக்கள் போராடி வருகின்றனர். சர்வதேச மட்ட அமைப்பின் மனித உரிமை மீறல் விசாரணைக்கு தேவையான அதே கடிதத்தில் கலாநிதி லால்பனபிட்டிய கையொப்பமிட்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழலை வெளிக்கொண்டு வந்ததற்காக பரிசு வழங்கப்படுகின்றது. ஊழல் செய்த அனைத்து நபர்களும் அவர்கள் செய்து வரும் விடயங்களை மறைத்து வருகின்றனர். ஆனால் உண்மையை உரக்க பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்று பதிவிட்டுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்திற்கு சென்றுள்ளார். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்த வைத்தியர் அர்ஜுனா கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டார். இதுகுறித்து வைத்தியர் அர்ஜுனா தனது முகநூல் தளத்தில் இட்டுள்ள பதிவில், எனது வாழ்க்கையை எனது மக்களுக்காக அர்ப்பணித்து வெகு நாட்களாகின்றது. இந்த பெரும் சுமையை எனது சின்ன கைகளில் சுமத்தி அழகு பார்க்கும் எனது இனிய தமிழ் மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய இந்த நம்பிக்கையை இந்த கடத்தில் நான் பிழையாக வழியில் அவமதிப்பேன் என்றால் எனது வீரம் செறிந்த தமிழினத்திற்கு மிக பெரிய துரோகி நானாகத்தான் இருப்பேன். இந்த உன்னதமான பணியை எனக்கு தந்த எனதருமை தமிழ் சொந்தங்கள் இந்த வீர போராட்டத்திலே தங்களையே ஆகுதியாக்கிக் கொண்ட அண்ணாமார்கள், அக்காமார்கள், தம்பிகள், தங்கைகள் அனைவருக்கும் என்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றி கடன் இது மட்டுமே. எப்போதுமே உங்கள் நம்பிக்கை புதல்வனாக இருந்து மரணிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இனிவரும் காலங்கள் எமக்கு மிக முக்கியமான காலமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு எனக்கான மக்களின் போராட்டத்தில் இன்றிலிருந்து நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் என்பதை தெரிவிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். அத்துருக்கிரியவில் கிளப் வசந்தவை சுட்டுக்கொல்ல உதவிய குற்றச்சாட்டின் பேரில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளப் வசந்த கொலையுடன் தொடர்புடைய ஆயுததாரிகள் தப்பிச் செல்வதற்கு உதவிய வேனின் சாரதியும் சந்தேக நபர்களை பேருந்தில் அழைத்துச் சென்ற சாரதியும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவதாக கூறப்படுகின்றது. சந்தேக நபர்கள் அத்துருக்கிரிய மற்றும் பத்திரமுள்ள பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த அத்துருக்கிரியவில் உள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவில் வைத்து துப்பாக்கிதாரிகள் இருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த மற்றும் பிரபல பாடகி கே சுஜிவாவின் கணவரான நயன வாசுலு ஆகிய 2 கொலை செய்யப்பட்டிருந்தனர். சம்பவத்தில் பாடகி கே சுஜிவா, கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட மேலும் ஒரு பெண் மற்றும் ஆண் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவத்தை வெளிநாட்டிலிருந்து திட்டமிட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதோடு கைது செய்யப்பட்டுள்ள பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரும் உடந்தையாக இருந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் சம்பவம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர்.
ஆளுங்கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க எதிர்வரும் சில தினங்களில் தனது அமைச்சு பதவியிலிருந்து விலக தயாராக உள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதியின் அனுமதியுடன் பதவி விலகல் இடம்பெறலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரசன்ன ரணதுங்க தற்போது குற்றவியல் வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடுங்காவல் தண்டனையை அனுபவித்து வருகின்றார். தமக்கு விதிக்கப்பட்ட இடைநிறுத்தப்பட்ட தண்டனையிலிருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு எதிர்வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்த வழக்கை அழைப்பதால் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கு இடையூறு ஏற்படலாம் என்பதால் இந்த பதவி விலகல் இடம்பெறவுள்ளதாக அரசியல் தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனுவை 5 அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. எவ்வாறாயினும் எதிர்வரும் காலங்களில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தை முன்வைத்து இடைக்கால அடிப்படையில் பதவி விலகல் செய்த பின்னர் ஜனாதிபதியின் தேர்தல் பிரச்சாரத்தில் முழு நேரத்தையும் அர்ப்பணிப்பார் என அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் 47 பேருடன் நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இடமாற்றம் செய்யப்பட்டவர்களில் 22 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அந்த பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்த அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் இவர்களுக்கு குறித்த பதவியை வகிக்க தகுதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பதவி நீக்கப்பட்டவர்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலர் தன்னார்வ அடிப்படையில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதவிகளிலிருந்து விலகிக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரகொட, மின்னேரிய, சிவலகுளம், ஓபத, ஹல்கொட, அங்குலான, மகவ, உடப்பு, அயக்கம, மதவாச்சி, திவுல்வெவ, நெல்லியடி மற்றும் நோர்வுட் ஆகிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் இவ்வாறு பதவி இழந்துள்ளனர். மேலும் குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் சிலருக்கு எதிராக மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1700 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்து கடந்த மே 21ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்த விசேட வர்த்தமானி அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவிப்பு ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்து தொழில் அமைச்சின் செயலாளர் கடந்த 10ஆம் தேதி புதிய அதிவிசேட வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலதிபர்களுக்கான நாளாந்த சம்பளமாக 1700 ரூபாவை நிர்ணயித்து தொழில் ஆணையாளரால் கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மே மாதம் 21ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தொழில் அமைச்சின் செயலாளர் விமலவீர மற்றொரு அதிவிசேட வர்த்தமானியை வெளியிட்டிருந்தார். இந்த வர்த்தமானியில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த அடிப்படை சம்பளமாக 1350 ரூபாவும் விசேட கொடுப்பனவாக 350 ரூபாவும் வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதற்கமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த மொத்த கொடுப்பனவாக 1700 ரூபாய் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் மே மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதாக குறிப்பிட்டு மற்றொரு விசேட வர்த்தமானி அறிவிப்பை தொழில் அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ளார். தேயிலை மற்றும் ரப்பர் ஆகிய தொழில்துறைகளின் தொழிலாளர்களது குறைந்தபட்சம் நாளாந்த கொடுப்பனவு தொடர்பில் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி ரத்து செய்யப்படுவதாக அவர் தனித்தனியாக 2 விசேட வர்த்தமானி அறிவித்தல்களை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளை அறிவிக்கும் இறுதி நிமிடம் வரை நாடாளுமன்றத்தை எந்த நேரத்திலும் கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்குள்ளதாக இலங்கையின் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் விஜயம் செய்த அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவனை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர் மொஹமட்டும் சமூகம் அளித்திருந்தார். இந்த நிலையில் சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் நாடாளுமன்ற ஈஸ்வரபாதம் சரவணபவன் ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளை அறிவிக்கும் இறுதி நிமிடம் வரை நாடாளுமன்றத்தை எந்த நேரத்திலும் கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளதாக மஹிந்த தேசப்பிரிய தம்மிடம் கூறியதாக தெரிவித்தார். அத்துடன் இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் முதன்முறையல்ல, முன்பும் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளமையை மஹிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டியதாக சரவணபவன் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக கருத்துரைத்த சரவணபவன் அது தொடர்பில் தீர்க்கமான முடிவு எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் தேர்தல்கள் தொடர்பில் பலரும் யாழ்ப்பாணத்திற்கு வந்து செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள வன்முறை போன்று கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் இலங்கையிலும் வன்முறை ஏற்பட்டிருந்ததாக அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். எனினும் பங்களாதேஷ் அளவுக்கு நாட்டை வீழ்ச்சியடைய விடாமல் மிக குறுகிய காலத்தில் நாட்டை ஒன்றிணைப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பங்களாதேஷில் தற்போது 2835 இலங்கை தொழிலாளர்கள் இருக்கின்றனர். எனினும் இந்த வன்முறையால் அவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. அவர்கள் அனைவரும் பாதுகாப்பு இருப்பதாகவும் அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். குறித்த இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் அவர்களை தாய்நாட்டிற்கு அழைத்து வரும் வேலை திட்டத்தில் வெளிவிவகார அமைச்சு தலையிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள சோகமான சூழ்நிலையால் நாங்கள் மிகவும் வருத்தமடைந்துள்ளோம். இது 2 வருடங்களுக்கு முன் நமது நாட்டில் நடந்ததை நினைவுபடுத்தியது. இலங்கையிலும் நாடாளுமன்றத்திற்கு தீ வைக்க வந்தவர்கள் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் ஜனாதிபதி குடியிருப்புகளை தாக்கி நாடாளுமன்ற உறுப்பினரையும் கொலை செய்தனர். பங்களாதேஷில் நடந்த சம்பவம் அதனை நினைவூட்டுகின்றது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலை நாளை முன்னிட்டு பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. கருப்பு ஜூலை படுகொலையின் 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழர் பகுதிகளில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இதற்கமைய பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு முன்னால் குறித்த ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தமிழீழ மக்கள் எதிர்கொண்டு வருகின்ற கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பின் கோர வரலாற்று பதிவுகளை உலகின் முன்னிறுத்தி நீதிக்காக போராடுவதே எமது இளைய தலைமுறையின் தீர்க்கமான வரலாற்று கடமையாகும். தேசிய தலைவரின் சிந்தனைக்கான செயல் வடிவமாக போராட்ட களத்தில் இணைந்திட அணிதிரள்வோம் என குறிப்பிட்டுள்ளனர்.